உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஒரு 9 மாதங்களுக்கு என்ன மாதிரியான வருட கிரகங்களாகப்பட்ட குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களின் கோச்சார அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2026 டிசம்பர் மாசம் தான் பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் 2027 தான் பயிற்சி ஆகுறாரு. இப்போதைக்கு அடுத்த வருடத்துல அந்த குரு பகவான் 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதனால அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களின் தன்மைகளை நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்ல போறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் குரு அதிசாரமும் பெறுகிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கு அதிசாரமும் அடைய போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்களுக்கு தான் வர்றாரு. திரும்ப தன்னுடைய நிலையை மிதுன ராசிக்கு கொண்டு செல்கிறார். இந்த மாதிரியாக அந்த வருட கிரகங்களிலேயே சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு 25% கிரகங்கள் தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டு இருக்கின்றன. இதுல இருக்கக்கூடிய அந்த 75% இருக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இப்ப கிடைக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும் போது ஒரு 10 வருடம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில்ல ஒரு அதல பாதாளத்திற்கு போகும்போது அதனுடைய தடுமாற்றம் அவர்களுக்கு தான், அந்த ராசி என்பவர்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அதனால இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் அந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க வரும். இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மீன ராசி என்பர்கள் கடைசி ராசி, விரயஸ்தான ராசி அந்த மீன ராசி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மீன ராசி என்பர்களை அவ்வளவு சர்வ சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. எந்த இடத்துலயுமே ரொம்ப சுதாரிப்பா இருப்பாங்க. அதாவது எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்றத தெரிஞ்சு அறிஞ்சு பேசக்கூடியவர்கள். ஒரு வார்த்தை விடும்போது அந்த ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்ற ஒரு லாஜிக் அறிஞ்சு பேசக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பவர்கள். அதனால அவர்கள் அவ்வளவு சர்வசாதாரணமாக நம்ம மதிப்பிட முடியாது. எல்லா இடத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய உறவுகள் மீதும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க. அதனால நிறைய ஏமாற்றங்கள் எல்லாம் சந்திச்ச இந்த மீனராசி என்பர்களுக்கு எரியிற நெருப்புல மேலும் எண்ணெய் ஊற்றும் விதமாக ஜென்ம சனி வந்திருக்கிறார். இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு இருக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரிலாக்ஸா இருங்க. நவம்பர் மாதத்துக்கு மேல திரும்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய ராசியில மீண்டும் பயணம் செய்ய போறாரு. அந்த பயணம் செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது நாள் வரைக்கும் ஏமாந்த சில விஷயங்கள்ல நீங்க இன்னமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மீன ராசி என்பர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனத்தோட செயல்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயமாக உங்களுடைய தொழில்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசி நேரத்துல எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணிட்டு போயிடும். அந்த அளவுக்கு அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் இருக்கு. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துலதான் இருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய கட்டுப்பாடு அப்படின்றது இந்த சனி பகவான் கிட்டதான் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தொழில் ரீதியான சில முயற்சிகள் எடுக்கும் போது அகலக்கால் வைக்க கூடாது. இந்த மீனராசி என்பர்கள் நான் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறேன், ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கும் போது சனி பகவான் நல்ல எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். நீ நல்லா வாழணும்,
உனக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நான் நல்லா செய்யறேன் அப்படின்னு நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அதை நம்பி நம்ம இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போவோம். அப்பதான் கூப்பிடுவாரு, வா உனக்கு தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஒரு சின்ன ஒரு லிமிட்டோட நம்ம எல்லா இடத்துலயுமே செயல்படணும். அதை மீறி நம்ம செயல்படும் போது அந்த சனி பகவான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளை மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் நம்ம எப்போ செய்வோம்? இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நம்ம எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மாசம் மாசம் சந்திராஷ்டமம் வரும் பாத்தீங்களா, அந்த டயத்துலதான் நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுவோம். இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு பண நெருக்கடிகள் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை தூக்கி வெளியில போட்டுக்கிட்டே இருப்பாரு. நீங்க என்னதான் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பிடிச்சு வெளியில போட்டுட்டே இருப்பாரு. அத குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. அதனால இந்த காலகட்டம் கிரகங்கள் எப்படி செயல்படுதோ அதன் பின்னாடியே போங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு அந்த மாற்றங்கள் பின்னாடி போயிடுங்க. இல்ல எனக்கு அந்த மாற்றம்லாம் சரிப்பட்டு வராது, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு செய்யும் போதுதான் அந்த தசாபுத்தி வேலை செய்யுது. அது நான் இப்படித்தான் அப்படின்றதுதான் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கறது. இந்த கோச்சார கிரகங்கள் நீ இப்படி போப்பா உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கோச்சார கிரகங்கள். அதை மீறிக்கிட்டு நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகள். அந்த தசாபுத்திகள் உங்களை எப்படி ஆட்பறித்து கொண்டிருக்கின்றதோ, எவ்வளவு தாக்கத்தை வச்சிருக்குதோ, அதை மீறி இந்த கோச்சார கிரகங்கள் இவர்களால ஒரு அணு அளவும் அசைய முடியாது. இப்போ உங்களுக்கு நல்ல தசாபுத்தியே இருக்கு, ஒரு சூப்பரான தசாபுத்தி 11ஆம் இடத்துல இருந்தோ இல்ல 4ஆம் இடத்துல இருந்தோ இல்ல 5ஆம் இடத்துல இருந்தோ ஒரு சூப்பரான தசாபுத்தி நடத்துது அப்படின்னா இந்த ஜென்ம சனி எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரொம்ப மைல்டா உள்ள உங்களுக்கு பாய்சன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த இடத்துல பிரச்சனைகளை கொடுக்குறாரு, எந்த இடத்துல உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாருன்றத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே ஒரு சாதாரணமா போகிற மாதிரி தான் இருக்கும். இதை எந்த நேரம் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா, அந்த ஜென்ம சனி முடியும் பாத்தீங்களா 2027, அதுக்கப்புறம் உங்களோட 7.5 சனி அந்த 2029, இந்த 7.5 வருடங்கள் கழிச்சு முடியும் போதுதான் நம்ம இந்த 7.5 சனியில இவ்வளவு பாதிப்பை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். நம்ம ஏன் இதை செய்யாம விட்டுருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான இந்த நல்ல தசாபுத்திகள் இருந்ததுன்னா நமக்கு அந்த மாற்றங்கள் நம்மளால அந்த உணர்வை பெற முடியாது. அததான் அந்த தசாபுத்திகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல இந்த ராசி என்பர்களுக்கு செய்து. அதனால உங்களுடைய தசாபுத்திகள் என்ன செய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை உங்களுக்கு லைஃப்ல கொடுக்கும். இந்த மீன ராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் அதிசாரம் பெற்று 5ஆம் இடத்துக்கு போகும்போது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க வேலையை விடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த வேலையை விட்டீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு கெடுபலன்களும் கிடைக்காது. ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கிதான் அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலையை தேடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்காக எனக்கு அக்டோபர் மாசம் நான் வேலையை விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் யாரும் போய் வேலையை விடக்கூடாது. இந்த கையில ஒரு வேலையை வாங்கிட்டு தான் இந்த கையில வேலையை விடணும். ஒரு 3 months நோட்டீஸ் பீரியட்ன்றது எல்லாருடைய அலுவலகத்திலயும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வேலையை வாங்கிட்டு ஜாயினிங் ஆர்டர் வாங்கிட்டு இந்த இடத்துல நீங்க வேலையை விடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் சேஃபர் சைடு. ஜென்ம சனியும் நம்ம பார்க்கணும், அதே சமயத்துல நம்மளுடைய டெவலப்மெண்ட்டையும் பார்க்கணும். இந்த இடத்துலதான் நீங்க ஒரு மேனேஜர் லெவலா நடந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அப்போ வேலை செய்ய போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பிக்கல் பிடுங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் இந்த மீன ராசிக்கும் செட்டே ஆகாது.
எவ்வளோ நீங்க செஞ்சா கூட அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ்ன்றது கொடுக்கவே மாட்டாங்க. உங்களை ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுதுன்னா உங்களுக்கு என்னென்னலாம் மைனஸ் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாத்தையுமே வெளியில எடுத்து உரைக்கிறவர்கள் உங்களுடைய மேலதிகாரிகளாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் தான். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால வேலை போகக்கூடிய இடத்துல சில பிக்கல் பிடுங்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த மீனராசி என்பவர்கள் இருந்துக்கிறதுனால ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மீன ராசி என்பவர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல திருமண ஏற்பாடுகள்லையும் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண ஏற்பாடு, 7.5 சனி நடக்கிறதுனாலே அங்க எல்லாருக்கும் திருமணம் ஆயிடும். யார் யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ எல்லாருக்குமே 7.5 சனியில கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய, அதுவும் லேட் மேரேஜ் 30 வயசு 35 வயதை கடந்தவர்களுக்கு எல்லாம் இந்த 7.5 சனி கண்டிப்பாக ஒரு திருமணத்தை நடத்தி வைக்காம போகவே போகாது. அதனால நீங்க உங்களுடைய கம்யூனிட்டிலயோ உங்களுடைய மேட்ரிமோனிலயோ தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல வளர்ச்சிகள் அப்படின்றத இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த 9 மாதத்துல திருமண ஏற்பாடுகளை துரிதமாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். குழந்தை பிரச்சனை இதுக்கு திருமணமாகி 2 வருடம் ஆச்சு, 3 வருடம் ஆயிடுச்சு, குழந்தை பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜனவரி மார்ச்சுக்குள்ள அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அது கிடைக்கிறதுக்கு முழு அமைப்புகளும் இருக்கிறதுனால அதுல எல்லாம் எந்த ஒரு தொந்தரவுகளுமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்காது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும்தான். குடும்ப உறவுகள்ல சில மாற்றங்கள் வரும், அதையும் நீங்க பெரிய அளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பீங்க. இது எல்லாமே நம்ம கோச்சாரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.